அனைத்து காக்கும் தாயின் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கு அழிவு உண்டோ? என் இனிய அன்பே எழுந்து வா. வஞ்சம் கூர் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. நல் நண்பன் நீரன்றோ? எழுந்து வா இதயத்தை எழுந்து வா. பொய்மை மலிந்து மெய்மை மேலி நிலையை காண்கிறேன். தீமை நிறைந்த உலகில் இன்று அழிந்து மாடுகின்றேன். எந்தென் தெய்வமே உன் அன்பால் ஆளவா. என் உள்ளம் நிறைந்து வாழவா. ஆண்டவரா என்றார் ஆட்சியையா தயாரிந்துள்ளார். ஆண்டவரால் என்ற ஆட்சி ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது பற்றி தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Everyone who believes in him will have eternal life. அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர்.
உன் பிறப்பு கூன் பிறப்பு ஆன்மாவை நிமிர வைக்கும் ஆவியின் தூய்மையினால் உயிர்கள் நேராகும். இயேசுமா காவியம். என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே. We speak of what we know and report what we have seen. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். Christianity is not a puzzle to be solved, but a way of life to be adopted. It is not a creed to be memorized, but a person to be followed. கிறிஸ்துவம் என்பது நாம் தீர்வு காணக்கூடிய ஒரு தந்திரமோ அல்லது இந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்பதோ அல்லது இத்தகைய கருத்துக்களை நாம் மனனம் செய்ய வேண்டும் என்றோ அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது, அதுதான் கிறிஸ்துவம். It's a person to be followed. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரை, அவருடைய வாழ்வை பின்பற்றுகிறோம். ஆகவே நம்முடைய வழிபாட்டில் பாருங்கள், கிறிஸ்துமஸிலிருந்து தொடர்ந்து இதோ ஈஸ்டர் வரை எரியும் பாஸ்காத்திரியாக நம்மோடு இருக்கின்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதன் பிறகு பரிசுத்த ஆவியினுடைய திருவிழாவுக்கு பிறகு பரிசுத்த ஆவியோடு இருந்து நம்மை வழிநடத்தி இந்த நிலை வாழ்வை நோக்கிய நீடிய பயணத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தை சான்று பகர விடாப்பிடிவாதமாக தர்க்கம் செய்து கொண்டு இல்லாமல், உன்னிடம் எது தகாததாக உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறதோ அதை விடுத்து வெளியே வா என்பது மிக மிக உண்மை. Faith is to see with the eyes of Jesus, to trust the words of Jesus, to allow ourselves to be introduced by him into his divine. விசுவாசம் என்பது இயேசுவின் கண்களால் பார்ப்பது, அவருடைய வார்த்தைகளை நம்புவது. இதுதான் வாழ்வு. அதைத்தான் ஆண்டவர் சொல்வார், நானே வழி, நானே வாழ்வு, நானே உண்மை, நான் என்று பல வகையில தன்னை பற்றி நமக்கு பிரகடனம் செய்து நமக்கு அதை தெரிவித்து அவருடைய கரம் பற்றி நாமும் அவர் வழியில் நடப்பது. இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் திரு அடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பலை எல்லாம் அரும்பச் செய் எனது அன்னை ஒப்புமானேன். இரும்பை காந்தம் இழுக்கிறவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் செல்லும் பொழுது மற்ற இலக்கு, குறிக்கோள் இவைகள் எல்லாம் இருத்தலாகாது. இயேசு ஒன்றே குறிக்கோள், திரும்பி பார்க்காமல் திரு அடி கரும்பை தந்து. எவ்வாறு அந்த அடிக்கரும்பு சுவைக்கின்றதோ அதை போன்ற ஒரு சுவையை தந்து கண்ணீர் கம்பலை எல்லாம் அரும்பச் செய். கிருபதையாத்து மாதா ஜபம் ஒன்று இருக்கிறது. அந்த ஜபத்திலே இந்த வார்த்தைகள் வரும், இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து பிரடாவித்து அழுது என்று பழைய தமிழ். இந்த கண்ணீர் கணவாய், the tears, the valley of tears, பல வகைகளிலே நமக்கு துன்பம், சோதனை, வேதனை, பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சோகமான துன்பமான வேலையிலிருந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பச் செய், அவர்களெல்லாம் மறையச் செய், ஒளிந்துவிட, மறைந்துவிட. எனது அன்னை ஒப்புமானேன், எனது தாய்க்கு ஈடானவரே, தாயும் தந்தையுமானவரே என்று நாம் இப்பொழுது ஆண்டவரை போற்றுகிறோம்.
இவ்வாறு இந்த அனுபவம் இறைவன் நம்மோடு வதியும் போது இறைவனை பெறும் பொழுது, உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவரால் ஈர்க்கப்பட்ட நாம் அவருடைய விழுமியங்களை செயல்படுத்த என்றும் அவர் மக்களாக இருக்க ஜெபிப்போம். உம்முடைய உயிர்த்த ஆற்றல் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் செயல்படுவதாக. உமது தெய்வீக வல்லமையால் அவர்களை ஈர்த்தருளும், ஆகர்ஷித்தருளும். அவர்கள் உம்மையே பற்றி கொள்ளக்கூடிய வகைகளில் இருப்பார்களாக. இந்த பாஸ்கா காலம் எங்களுக்கு எங்களுடைய விசுவாசத்தை சான்று பகரக்கூடிய காலமாக அமையட்டும். எங்கள் சொல், செயல், சிந்தனை இவைகளிலே உயிர்த்த கிறிஸ்துவின் செயல்பாடுகள் மிளிரட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். Let us pray. Hear, O Lord, our prayers, that this most holy exchange by which you have redeemed us may bring your help in this present life and ensure for us eternal gladness. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மதுரமான திரையுமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாஸ்டர் திரையுமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் கொள்ளுங்கள். பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏசு மரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்தீரும் கருணை ஆண்டவரே. நன்றி புகழ் உமக்கே, நற்கருணை ஆண்டவரே. நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே இயேசுக்கே புகழ். Good morning and God bless all of you.